தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 8வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 8வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி எத்தனை ஆப்சன்டீஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது டிபார்ட்மெண்ட் வாரியாக பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தாராளமாக தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோ கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே விஓ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஓவில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஓவில் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த 2 இது எதுனா எஸ்சிஏ உமனில் 1 எடுத்திருக்காங்க, எஸ்சிஏ உமனில் 1 ப்ளஸ் பிசிஎம் பிஎஸ்டிஎம்மில் 2 பேர் தாங்க இன்றைக்கி விஓ எடுத்திருக்காங்க. கால்குலேஷன் பண்ணிக்கோங்க, 2 பேர் தான் விஓவில் எடுத்திருக்காங்க. ஏன்டா கடைசியாக நம்ம எத்தனை ஆப்சன்டீஸ் விழுந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது இதை பொறுத்தவரை ஆப்ஷன்னாலும் சரி நாட் வில்லிங்னாலும் சரி 2 ஒன்று தான். ஓகேங்களா? ஏன்டா பாதி பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நாட் வில்லிங்கா ஆப்சண்டான்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் அதிகப்படியானது நாட் வில்லிங் தான், ஆப்சன்டீஸ்ன்னு இல்லை, நாட் வில்லிங். நாட் வில்லிங்னா அவங்க எதில் எடுப்பாங்கன்னா டைப்பிஸ்ட்டில் எடுப்பாங்க, இல்லைனா ஸ்டெனோ இருந்துச்சுன்னா ஸ்டெனோவில் போய் எடுப்பாங்க. ஓகேங்களா? விஓவில் 2 இதை எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஜேஏக்கு போயிடும். ஜேஏவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜேஏவை பொறுத்தவரை ஜென்ரலில் எத்தனை பேர் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 60 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. இந்த ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 60 பேர் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எடுத்திருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரியில் 79 பேர் எடுத்திருக்காங்க. பிசி கேட்டகரியில் 79 பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் எத்தனை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேட்டகரியில் 60 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. எம்பிசி கேட்டகரியில் 60 பேர் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது தான் கிடக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 2 நாட்கள் மட்டும்தான் நீடிக்கலாம். மிஞ்சி போனால் 3ஆவது நாள் மார்னிங் வரை நிற்கலாம். ஓகேங்களா? ஏன்டா போஸ்டிங் அவ்வளோதான் கிடக்கு. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 120 கிடக்கு. அதே மாதிரி தான் பிசிலையும் கிடக்கு, ஜென்ரல்லையும் அவ்வளோதான் கிடக்கு. ஓகேங்களா? ஏன்டா ஒரு நாளில் 70 80ன்னு ஓடுது அப்படின்றப்ப பார்த்துக்கோங்க, ஜென்ரல் வேறு இருக்குது. அதனால் 2 நாள் நீடிக்கலாம் மிஞ்சி போனால். அடுத்து பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎம்மை பொறுத்தவரை 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பேர் எடுத்திருக்காங்க. எஸ்சிஏல இன்றைக்கி மட்டும் 3 பேர் எடுத்திருக்காங்க. பிசிஎம்மில் 2 பேர் தான். எஸ்சியில் பாருங்கள், எஸ்சியில் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்தவங்க எத்தனை பேர்னா 47 பேர். எஸ்சியில் 47. எஸ்டி கேண்டிடேட் யாருமே எடுக்கல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜேஏ மட்டும் 251 பேர் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்துருக்காங்க. விஓவில் ஒரு 2 253. இன்னும் மற்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3901க்கு 2414 எடுத்துட்டாங்க. 1487 கிடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேகன்சி. இது எத்தனை சார் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி எத்தனை பேர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 14 3. அதாவது இன்றைக்கி எடுத்தவங்க இதில் எத்தனை பேர்னா இன்றைக்கி யாருமே எடுக்கலை, அப்படியே தான் கிடக்கு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இது யாருமே எடுக்கல, அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி வேகன்சி. இதில் இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கி எடுத்திருக்காங்க. 25க்கு 13 போய் 12 கிடக்கு. இன்றைக்கி எடுத்தவங்க எத்தனை பேர்னா 11 பேர் இதில் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 11 பேர் இந்த ஹச்எஸ்சியில் எடுத்திருக்காங்க.
அதே மாதிரி தான் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் எடுத்திருக்காங்க, அது பார்ப்போம், அப்படியே பார்ப்போம். லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 37க்கு 21 எடுத்திருக்காங்க. 37க்கு 21 எடுத்து இன்னும் 16 கிடக்கு. ஓகேங்களா. இன்றைக்கி மட்டும் எத்தனை சார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று 6 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நேற்று 6 பேர் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி 15 பேர் எடுத்திருக்காங்க. இதுலேயே லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டில். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், இந்த இதில் எத்தனை சார் எடுத்திருக்காங்க, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று ஒரு ஆள் எடுத்தாங்க, இன்றைக்கி 2 பேர் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் 2 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் டிகிரி, இந்த இதில் எத்தனை சார் எடுத்திருக்காங்க, இது பார்த்திங்கன்னா இதுவுமே இன்றைக்கி அதிகப்படியான ஆள் எடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26 பேர் எடுத்திருக்காங்க. எத்தனை பேர், இன்றைக்கி 26 பேர். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி 26 பேர். டோட்டலாக 34 முடிஞ்சிருக்கு. இதில் 34 முடிஞ்சு இன்னும் 81 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் டிகிரி சிஓஏ, இது பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி எத்தனை பேர் சார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று யாருமே எடுக்காமல் இருந்தாங்க, இன்றைக்கி 3 பேர் எடுத்திருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் நெருக்கி அடித்து ஓடிடும். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், இந்த இது பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கல, 34 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து மில்க் ரெக்கார்டர், இது யார் எடுத்துருக்கா, 15 அப்படியே கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட் காமர்ஸ் வேகன்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு 1 எடுத்திருக்காங்க. இது என்னைக்கு சார் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. நேற்று வரையும் 0 கிடந்துச்சு, இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த இதில் எத்தனை பேர் சார் இன்றைக்கி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்காங்க. நேற்று 23 பேர் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க, நேற்று வரையும் 23 பேர், இன்றைக்கி ஒரு ஆள் 24 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே சார், டோட்டலாக குறித்து வச்சுருக்கீங்களா, பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆப்ஷன்டிஸ்ட்டு. குறித்து வச்சுருந்தீங்கன்னா, நான் சொல்ல குறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், ஆப்ஷன்டிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்டிஸ் இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா 312 பேர் தான் கலந்துருக்காங்க. 312 பேர். அப்போனா ஆப்ஷன்டிஸ் எத்தனை, 88 பேர். ஓகேங்களா. முதல் நாள் ஆப்ஷன்டிஸ் எத்தனை 3, செகண்ட் டேயில் ஒரு 6, 3ஆவது நாள் 15, 4ஆவது நாள் 32, 5ஆவது நாள் 57, 6ஆவது நாள் 62, 7ஆவது நாள் 83, 8ஆவது நாள் 88. ஓகேங்களா. இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டேன் எத்தனை ஆப்ஷன்டிஸ், நீங்களே கூட்டினா தெரியும் டோட்டலாக எத்தனைண்டு. டோட்டலாக 346. ஓகேங்களா. 346 ஆப்ஷன்டிஸ் வந்துருக்கு. இதனால் யாருக்கு ட்ராபேக்னா டைப்பிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது. ஏண்டா இவங்க ஃபுல்லாக வந்து அதில் தான் போஸ்டிங் எடுப்பாங்க, அவங்களுக்கு தான் ஒரு பெரிய இது இழப்பு. ஓகேங்களா. அதே மாதிரி பிசி எம்பிசி ஜென்ரல் டேம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 டேஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.